வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ரிஷப் ஷெட்டி அவருடைய காந்தாரா படம் சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 700 கோடி வந்துருச்சு. 1000 கோடி கலெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. தீபாவளி ரிலீஸ் வந்தா கூட அதை பாதிக்காது. இப்பயும் அந்த படம் நிறைய தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு ரீஜன்லயுமே மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டிலயும் மிகப்பெரிய லாபம். தமிழ்நாட்டுல 50 கோடி கிராஸ் ஆயிடுச்சு. ஆந்திரா தெலுங்கானால 90 கோடி. இதுல வந்து ரெக்கார்டு கர்நாடகால வந்து 170 கோடி கிராஸ் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் காந்தாராவை பிரேக் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் காந்தாரா தான் ஒரு கன்னட படம் பெங்களூர், அதாவது கர்நாடகா மாநிலத்தில் அதிக வசூல் பண்ண படம். அதை உடைக்க போகுது. ஏன்னா துளு நாடெல்லாம் அங்கே வருது இல்லை, அந்த ரீஜன் பீப்புள் அவங்களோட கதைங்கிறதுனால அதை வெறித்தனமா பாக்குறாங்க. அதே மாதிரி ஹிந்தி ரீஜன்ல பயங்கரம் 90 கோடிக்கு மேல பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்லயே நல்லா பண்ணிருக்கு. அதான் ஒரு படம் எப்படி எடுக்கணும், எப்படி மேக்கிங் கஷ்டப்படணும், ஒரு கதையை உருவாக்குறதுக்கு எவ்வளவு டெடிகேட்டடா ஒர்க் பண்ணணும், அப்படி ஒர்க் பண்ணாதோட ரிசல்ட் எப்படி இருக்கும். அதாவது நம்ம மண்ணோட ஒரு கதை, நம்ம அதாவது சிறு தெய்வங்கள், நாட்டார் வழிபாடு, சிறு தெய்வங்கள் அப்படின்னா நம்ம சொல்றோம். அந்த விருமாண்டி படம் எடுக்கும் பொழுது கமல் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணாரு. பரமசிவன் எழுதின மக்களின் தெய்வங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் இதை பத்தி எல்லாம் சொல்லுது. அதெல்லாம் வந்து கமல் அப்பவே ரிசர்ச் பண்ணாரு. இது அவர் வந்து இந்த வழியில போல, ஏன்னா அவர் பகுத்தறிவாளருங்கிறதுனால அவர் வந்து இந்த தூக்கு தண்டனைக்கு எதிராக உள்ள அந்த கதையில போயிட்டாரு. ஒருவேளை அவர் இந்த ரூட்ல போயிருந்தாருன்னா காந்தாரா மாதிரி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அந்த மாதிரி போல, அவருடைய சிந்தனை வேற மாதிரி. பட் நம்ம ஊர்ல நிறைய சிறு தெய்வங்கள் இருக்குல்ல, குல தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், முனீஸ்வரன் சொல்லுவோம், அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அதுல ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. நம்ம சின்ன தாயி படம்லாம் இருக்கு. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும், சுடலமட சாமி, அந்த மாதிரி நிறைய நம்ம இதுலயும் இருக்கு. ஆனா அது அழகான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி ஒரு அழகான நடிப்போட மக்களுக்கு கொடுத்தா அது காந்தாரா மாதிரி ஒரு மாபெரும் வெற்றி படமா போய் சேரும். அந்த காந்தாராவை பொறுத்தவரையா அந்த படம் சிறப்பா வெற்றி அடைந்த பொழுது ரிஷப் ஷெட்டி ஒரு பேட்டியில குறிப்பிடுறாரு, இந்திய சினிமாவோட நடிப்பு கடவுள்னா அது கமல் சார் தான். அவர் தான் ரொம்ப வலுவான கதைகள், ரொம்ப வித்தியாசமான படங்கள்லாம் முதல்ல சினிமால நமக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். என்னை பொறுத்தவரை அவர் தான் நடிப்பு கடவுள். அவர் எனக்கு போன் பண்ணி பாராட்டுறதுக்காக கூப்பிட்டு போன் பண்ணாரு. எனக்கு கையெல்லாம் நடுங்கிடுச்சு. நம்பவே முடியல. என்னை பாராட்டி ஒரு பெரிய ஒரு லெட்டர் எழுதி ஒரு பொக்கே அனுப்பிச்சிருந்தாரு. அவ்வளவு பிரமாதமா இருந்தது. அதெல்லாம் இது பண்றப்ப எனக்கு ரொம்ப ஊக்கமா இருந்தது. அதுதானே அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. நம்மளை வந்து அடுத்த தலைமுறையை வந்து என்கரேஜ் பண்றாங்க, மோட்டிவேட் பண்றாங்க. ஸோ அது வந்து என்னால மறக்க முடியாத அனுபவங்கிறாரு கமல் சார். வந்து என்னை பாராட்டினது, அவர் அனுப்புன அந்த லெட்டர், அந்த பொக்கே, இன்னும் சிறப்பா பண்ணுங்க அப்படின்னு என்னை தட்டி கொடுத்ததெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரிஷப் ஷெட்டி சொல்றாரு. இன்னைக்கு அவர் 1000 கோடி அடிக்கிறார். இந்த படம் நிச்சயமா 1000 கோடி பண்ணிடும் நான் நினைக்கிறேன். வயநாடான் தம்பன் அப்படின்னு ஒரு படம். ஸோ இந்த படத்தை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல குறிப்பிட்டிருந்தார். அதாவது எப்படின்னா, இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு வயநாடன் தம்பனை வந்து திருப்பி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையம் அவருக்கு. அதை இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்டர் ஜெயராம் மாதிரியான நடிகர்கள்லாம், அவர்லாம் வந்து அந்த படத்தை அப்பவே 10 தடவை பார்த்தாராம். படம் ரிலீஸ் ஆகிறப்ப அவர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாராம். ஸோ இந்த படம் 1978 வெளிவந்த படம். பட் ஆனால் அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து கமலஹாசன் வந்து அதிகமான மலையாள படங்களை நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். அவருக்கு வந்து 21 வயசு அப்ப, அதாவது 74 75 காலகட்டம். அப்ப வின்சென்ட்ங்கிறவர் மிகப்பெரிய கேமராமேன். அவர் யார் அப்படின்னா டைரக்டர் ஸ்ரீதருடைய கேமராமேன், பெரிய டெக்னீஷியன் அவர். அதுக்கப்புறம் நந்தகுமார்னு ஒரு மிகப்பெரிய ரைட்டர், VT நந்தகுமார்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, 21 வயசு கமலஹாசன் அப்ப 75ல் இதை பத்தி பேசுறாங்க. ஒரு படம் பண்ண போறோம், ஒரு ஹாரர் படம். அது வந்து நம்ம பேசலாமா, அந்த படத்தோட டிஸ்கஷன் நம்ம பேசலாமான்னு கேட்குறாங்க. அப்ப கமல் சொல்லியிருக்காரு, நான் நிறைய படங்களை நடிச்சிருக்கேன், எனக்கு தூங்கவே நேரம் இல்லை, நாளைக்கு நான் கேரளா போகணும் அப்படின்னு. கேரளா போறீங்களா, எதுல போறீங்க, நான் ட்ரெயின்ல போறோம் அப்படின்னு. இவங்களும் அந்த ட்ரெயின்ல வந்துட்டாங்களாம். அதாவது 21 வயசு பையன், இவன் சின்ன பையன், இவன்கிட்ட போய் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றதுன்னு இல்லாம, ஏன்னா அந்த படத்துல கதாநாயகனா நடிக்க போறது கமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பேச ஆரம்பிக்கிறாங்க. கமல் சில புத்தகங்கள்லாம் சொன்னோன்னே அவங்க மிரண்டுட்டாங்க. என்னடா அது, இவர் எப்படிரா இதெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னோடனே, அந்த ஷீன்னு ஒரு புக்கு, அவங்க இன்னும் சில புத்தகங்கள்லாம் சொல்றாங்க. அந்த டிராகுலா மாதிரியான சில புத்தகங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஹாரர் படம். மலையாளத்துல வந்து அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி படம் வந்ததே இல்லை. ஒரு 104 வயசு கிழவனா பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து தமிழ்ல கன்னி வேட்டை அப்படின்னு சொல்லி இது வந்து டப்பாச்சு.
அந்த அந்த அனுபவம், அந்த ட்ரெயின்ல போறப்ப அவங்க பேசினது, கமல் சொன்ன புத்தகங்கள், கமல் கொடுத்த ஒரு புத்தகத்துடைய அந்த ஐடியா தான் இந்த படம் எடுக்கிறதுக்கே காரணம். ஓ இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணி, நந்தகுமாரும் வின்சென்ட்டும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் படப்பிடிப்பு கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப 78ல அந்த படம் வெளியில வந்தது. ஏன்னா அதுல நிறைய டெக்னிக்கல் ஒர்க் இருந்ததுனால இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில அந்த படத்தை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கமல் சொல்லியிருக்காரு. பாருங்க, 21 வயசு அந்த காலகட்டம். ஆனா அந்த படம் 78ங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூட வயசு, ஒரு 3 வயசு சேர்த்துக்கலாம் அந்த படம் வெளிவந்த பொழுது. அவருக்கு என்னன்னா, நம்மளை வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணாங்க. நான் பெரிய கேமராமேன், நான் பெரிய டைரக்டர், நான் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமான்னு கேட்காம கமல் போன ட்ரெயின்லயே வந்து அவங்க பண்ணதை வந்து அவர் ரொம்ப ஹாப்பியா சொல்றாரு கமல். இதை திருப்பி பண்ணா நல்லா இருக்கும். டைரக்டர் சங்கருடைய அசிஸ்டன்ட் வந்து முத்துவடுகு வேற யாரும் இல்ல, பேரரசு டைரக்டரோட தம்பி. அவர் வந்து கமல் சாருக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப பெட்டு. கமல் சார் வந்து அவர்கிட்ட ஃப்ரீயா என்ன வேணாலும் கமெண்ட் பண்ற லெவலுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. ஸோ அவர் வந்து முதல்ல வந்து நம்ம எந்திரன் படம் வந்து உலகநாயகன் கமலஹாசனும் பிரீத்தி சிந்தாவும் நடிக்கிறதா இருந்தது. ஸோ அது அந்த மாதிரி தான் அவங்க பூஜை போட்டாங்க. அப்ப வந்து அது சம்பந்தமா ஒரு விஷயத்தை அவர் எழுதியிருக்காரு, தன்னுடைய முகநூல்ல எழுதியிருக்காரு. எந்திரன் கதை ஆரம்பத்தில் பேசப்பட்ட பொழுது அதன் பெயர் ரோபோ. அப்ப வந்து கமல் சார் தான் கதாநாயகனா இருந்தாரு. ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. பூஜை தேதி முடிவான உடனே எப்படி இதுக்கு இன்விடேஷன் போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அது வந்து எப்படின்னா, கமல் சாரோட உருவத்தை வந்து மோல்டு எடுத்து அதை வந்து ஒரு பொம்மையா, ஒரு அடிக்கு பொம்மையா உருவாக்கி அந்த பொம்மை பேசுற மாதிரி ஒரு 10 வரியில படத்துல ரோபோவின் தன்மையையும் பூஜையின் தேதியையும் கமல் சாரை பேச வைத்து டப்பிங் தியேட்டரில் பதிவு செய்தோம். அதை மெட்டாலிக் வாய்ஸா மாற்றினோம். மாற்றிய குரலை சிப்பில் பதிவு செய்த சிப்பை பொம்மையில் பொருத்தினோம். இப்பொழுது அந்த பொம்மைக்கு முன் நின்று நாம் கைத்தட்டினால் அந்த பொம்மை கமல் சாரின் மெட்டல் வாய்ஸில் பதிவு செய்ததை பேசி பூஜைக்கு அழைக்கும். அழைப்புதல் தயார். ஆயிரக்கணக்கான பொம்மைகள் அரை முழுக்க நின்றன. கைத்தட்டினால் அனைத்தும் பேசும். கேட்க பார்க்க அழகா இருந்தது. பொம்மைகள் நின்றது சாதனை, படம் நின்றது வேதனைன்னு ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ஸோ அது அந்த ஐடியா வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஐடியா. கமலஹாசன் மாதிரி ஒரு பொம்மை நம்ம கைத்தட்டினா அது பூஜையோட தேதியை சொல்லி பேசுற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. பட் அது சில காரணங்கள்னால, அதாவது தயாரிப்பாளருக்கும் மீடியா ட்ரீம்ஸ் எடுக்கிறதா இருந்தது. மீடியா ட்ரீம்ஸ் வந்து விசில்னு ஒரு படம் கூட எடுத்தாங்க. மீடியா ட்ரீம்ஸ் எடுக்கிறதா இருந்தது. நான் சுஜாதா வந்து அதுக்கு கன்சல்டண்டா இருந்தாரு. அவர் வந்து இந்த படத்தை பண்ணு, கமல் இந்த மாதிரி பண்ணா இந்த படம் பெரிய ஹிட் ஆகும், சங்கர் பெரிய டைரக்டர் அப்படிங்கிறப்ப இதை பண்ணுங்கன்னு அவர் ஐடியா கொடுத்துருக்காரு. அவங்க பண்றதா இருந்தது. பட் சில பட்ஜெட்ல, அதாவது சங்கர் வந்து எவ்வளவு பட்ஜெட்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கார்பரேட் கம்பெனிலாம் என்ன பட்ஜெட்டு, எத்தனை நாள்ல எடுத்து முடிப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். யாருக்கு என்ன ரெமுனரேஷன்ங்கிறதெல்லாம் கரெக்டாக பேசிடுவாங்க, பேசி அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. சங்கரை பொறுத்தவரை அவர் அப்படி கிடையாது. கற்பனைக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்கக்கூடிய ஆளு. அதனால அவர் அதை சொல்லலை. எந்த படத்துக்குமே அவர் பட்ஜெட்லாம் சொன்னதில்லை. அவர் கடைசியா எடுத்த கேம் சேஞ்சர் வரைய அவர் படத்துக்கு பட்ஜெட்டே சொன்னது கிடையாது. ஒரு ஐடியா சொல்லுவாரு, எவ்வளவு செலவாகுதோ ப்ரொடியூசர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவர் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ அப்படி அந்த கருத்து வேறுபாடு காரணமாக தான் அந்த படம் நின்னது. இல்லைன்னா அந்த படம் வந்து கமலஹாசன் நடிச்சே வந்திருக்கும். பட் ஒரு கதவு மூடுனா ஒரு கதவு திறக்கும்பாங்க. இது இல்லைன்னா வேற ஒரு வாய்ப்பு, அப்படி அந்த மாதிரி தானே. கமல் அவரே விஸ்வரூபம் எடுத்தார்ல, வேற இயக்குனர் அவருக்கு தேவையில்லையே.